அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து சமையல் உதவியாளர் பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்குலாம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்திருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஏன் வரலன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வந்தவங்க என்ன பண்ணணும், எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்லாம் கேட்பாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கணும். நாம் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக பேசிகிட்டு இருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்டெலாம் தப்பாக நம்ம சொல்லிட்டோமோ கண்டிப்பாக ஜாப் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி வேர்டெலாம் தவிர்க்கணும், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். நீ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். தற்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் புது கொஸ்டின்லாம் கேட்டுக்கிறாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளை இந்த மாதிரி கொடுமையான கொஸ்டின்லாம் இருக்குமா அப்படின்னு புது கொஸ்டினாக கேட்குறாங்க. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கன்வாடிக்கும் சத்துணவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, சின்ன டிஃப்ரெண்ட் தான். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் கேட்குறது சத்துணவுலையும் கேட்கலாம், சத்துணவு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியிலும் கேட்கலாம். அதனால் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ லெட்ரு வந்துச்சுன்னா அந்த இன்டர்வியூ லெட்ரு A to Z வந்து வரைக்கும் படிங்க. அதில் தேவையான ஆவணம் என்னென்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆவணம் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுங்க. டிசியாக இருக்கட்டும், 10th 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைலில் போட்டுங்க. அந்த ஃபைல் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக இருக்கிற மாதிரி ஒன்று போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கு எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்துணவு மையமாக அந்த சத்துணவு மையத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிருக்கணும். இதில் நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கால் லெட்டர் எடுத்துகிட்டு போனால் அது எடுக்காமல் போனீங்களா உங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விடமாட்டாங்க. அதனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் எடுத்துகிட்டு போனோம். மீதி எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நீங்கள் அங்கே போகும்போது உங்களை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீச்சர் லுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே இவங்க டீச்சர் லுக்குக்கு செட் ஆவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸை நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு இதுலேயே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நீட்டாக போட்டு போகிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் சமைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்டர்வியூவில் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிறது சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா சமையல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக சமைக்க தெரியுமா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் நல்லா ஸ்மைலோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசணும். உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இன்டர்வியூ ஹால் உள்ளே போகும்போது பதப்பறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வெளியே காட்டிக்கூடாது. வெளியே காட்டிக்காமல் நீங்கள் பேசணும். இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்லாம் உங்களை வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், கோபம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது எதுக்கு அந்த மாதிரி கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு கொடுக்குறீங்க. அந்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது தெரியாத வந்து பார்த்திங்கன்னா பேசினாலும் சரி ஏதோ ஒன்றுனா அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுவீங்களா, இல்லை அந்த இடத்துல எப்படி இருப்பீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுடைய கோவம் எந்த அளவுக்கு போகுதுன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்து ஆன்சர் சொல்லணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக சமையல் தெரியும், எல்லா விசேஷங்களும் இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாமே நான் சமைச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமையல் பற்றி உங்களுக்கு அனுபவம் உள்ளதா, எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உணவு சமைப்பீங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சமையல் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோடய வீட்டில் நான் தான் டெய்லியும் சமைப்பேன். அதே மாதிரி ஏதாவது விசேஷம்னா கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சமைச்சு கொடுப்பேன். எந்த மாதிரி உணவுனா பிரியாணியாக இருக்கட்டும், பிரியாணிலேருந்து பருப்பு சாதத்துலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா செய்வேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தினமும் எந்த மாதிரி உணவுலாம் சாப்பிட்ணும், ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதம், பருப்பு, முட்டை, காய்கறி, சுண்டல், கேழ்வரகு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் இருந்தால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹேண்டில் செய்வீங்க, சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சமைச்சு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுவீங்க. அப்போ அந்த பள்ளி மாணவர் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எனக்கு வேணும் உனக்கு வேணும் வந்து பார்த்திங்கன்னா முந்திக்கிட்டு சண்டை போடுவாங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் எப்படி கையாளுவீங்க அப்படின்னு கேட்பாங்க.
அதுக்கு நீங்கள் ஆன்சர் பெரியவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனும் சிறியவருக்கு ஏற்ற மாதிரி லைனில் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நிற்க வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவேன். சாப்பாடு பத்தலைன்னா 2வது முறை வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போடுவேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட் டைமே போடுவேன். அப்படி அவங்களுக்கு பத்தலைன்னா 2வது டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு போடுவேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பார்த்துக்குவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். சமைக்கும்போது பொருள் குறைவாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மேலதிகாரிக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கடை இந்த மாதிரி காய்கறி கடை இருந்துச்சுன்னா அந்த கடையில் வாங்கிட்டு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு கொடுப்பேன். பின்பு உயர் அதிகாரிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்கி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையை கொடுத்துருவேன். அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் டைமில் சாப்பாடு இல்லாமல் போகாது. டைமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சமைச்சு கொடுப்பேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கையாளுவீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்னுடைய மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் செய்வேன். அடுத்து டீச்சரை வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்கிட்ட சொல்லி குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபார்மேஷன் சொல்லுவேன். அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வீட்லேயே ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைகளுக்கு எல்லாமே செக் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு வேறு குழந்தைங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வயிற்று வலி இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுதா பண்ணுதான்னு பார்ப்போம். அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா என்னுடைய சாப்பாட்டு மூலிமா ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நான் அடுத்த டைம் சரி பண்ணிக்குவேன். என் மேலே தவிர ஏதாவது நடந்துச்சுன்னா நான் சரி செஞ்சுக்குவேன். இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் அணுக சொல்லி அறிவுறுத்துவேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுடைய அதிகாரி இல்லாத போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டுக்கு பொருள் எடுத்துகிட்டு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பொருள் வந்துக்குது, எவ்வளோ சமைப்பேன், மீதி எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சமையல் செய்பவர் வரலனா அந்த டைமில் நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கையாளுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லணும்னா, நான் சீக்கிரமாகவே வந்து அந்த டைமில் வந்து அந்த டைமுக்குள்ளே சமைச்சு முடித்து குழந்தைகளுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். சத்துணவு பொருள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கணும்னா, கவர்மெண்ட்லேருந்து அரிசி பருப்பு முட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வருது. சில டைமத்தில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அதேமாதிரி மேல் அதிகாரி இல்லாத போது உயர் அதிகாரி யாராவது வந்து பார்த்திங்கன்னா விசிட் வந்தாங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வரக்கூடிய அதிகாரிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மரியாதை கொடுப்பேன். அடுத்து என்னுடைய மேல் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் செய்வேன். எப்பயும் எனது வேலையை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செய்வேன். நான் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவேன். கேட்டாங்களா எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுப்பேன். சமையல் செய்ய இடத்த வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். என்னுடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் செய்வேன். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வேலை கொடுத்தா உங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, கரெக்ட் டைமுக்கு அனுப்புவாங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எனது குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க சொல்லித்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணேன். எந்த பிரச்சனையும் வராது. நான் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் செய்ய உணவு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த மாட்டேன். காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பயன்படுத்தேன். நல்லா கழுவி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு வயிற்று வலியாக இருக்கட்டும் வாந்தியாக இருக்கட்டும் எதுவுமே வராது. நான் சுத்தமாக சமைப்பேன். என்னோடய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சத்துணவு வேலையாக இருக்கட்டும் அங்கன்வாடி வேலையாக இருக்கட்டும் நிறையா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.